இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்படுவதாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்றைய எதிர்க்கட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார். எல்லாமே நிறைவேற்றிட்டாரா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். 98% திமுக அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. முக்கியமான பல திட்டங்கள் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துறாங்களாமா? உயர்த்தல. அது பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வுனாங்க, கொடுத்தாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? நம்முடைய இளைஞர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ கொடுத்தாங்களா? ஆக அறிவிக்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறைவேற்றவில்லை. ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இப்படி நம்முடைய உணவுக்காக உணவுப் பொருள் அத்தனையும் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குது. இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல.